போக்சோ வழக்கில் சிக்கி தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரு சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் மதபோதகர் ஜான் ஜெபராஜ். இவர் கோவை GNL பகுதியில் தற்போது வசித்து வந்தார். மேலும் கோவை மதபோதகராக கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரசங்கம் செய்து பிரபலமானவராக இருந்து வந்தார். இந்நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்தவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் காந்திபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அதைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரேணுகா தேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ பிரிவு கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே பாதிரியார் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் 3 தனிப்படைகளை அமைத்து உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் ஜான் ஜெபராஜ் நெல்லையை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் தேடி வந்தனர். அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் தடுக்க விமான நிலையங்களுக்கும் துறைமுகங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கிடையே ஜான் ஜெபராஜ் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்தார். அவரை தீவிரமாக தேடி வந்த தனிப்படையினர் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஜான் ஜெபராஜ் தனிப்படை போலீசார் மூணாறு பகுதியில் பதுங்கியிருந்த போது நேற்று கைது செய்துள்ளனர். அவரை தற்பொழுது கோவை காந்திபுரம் மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை செய்துவிட்டு தற்பொழுது கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள முதன்மை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதி குலசேகரன் தற்பொழுது அவரை 15 நாள் சிறையில், கோவை மத்திய சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். அதையடுத்து தற்பொழுது மத்திய சிறைக்கு அழைத்து செல்ல உள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.